Hi friends, welcome to Chinese Academy. I'm Vignesh, Reasoning and Aptitude Trainer. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது SSC எக்ஸாம்ல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அதே மாதிரி அதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் SSCனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ SSCனா என்னன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு போர்டு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்சிங்கிறது ஒரு போர்டு. ஓகேங்களா? இது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்காக இந்த 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 எக்ஸாமை கண்டக்ட் பண்றதா அந்த எஸ்எஸ்சிங்கிற போர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சிங்கிற போர்டு தெரியும், டிஆர்பி தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே, இந்த மாதிரி எஸ்எஸ்சி, இந்த மாதிரி நிறைய போர்டு வந்து இருக்கு. ஓகேங்களா? அதில் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ் பற்றின உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்எஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஆனால் இந்த எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எழுதுறதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒமிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி கிடையாது. ஸோ இங்கிலீஷில் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். இருந்தாலும் என்னன்னா எக்ஸாமோட பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக இதுக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். இனி வரப்போகிற இயர்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சைமல்டேனியஸா எழுதுங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நீங்க எஸ்எஸ்சி எழுதலாம், அட் த சேம் டைம் நீங்க ரயில்வே எழுதலாம். ஏன்னா எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? சோ அதனால இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம எழுதுங்க. ஏன்னா இதுல நிறைய இந்த எஸ்எஸ்சி போர்டுல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதனால இந்த எக்ஸாம்ஸ்ல எழுதுனீங்கன்னா நீங்க எல்லாமே சைமல்டேனியஸா எழுதும்போது எதுல நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றீங்களோ ஈஸியா ஒரு ஜாப் உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா அங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க நினைக்கிற போஸ்டிங்க்கு வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால இனி வரப்போற இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம எழுதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எஸ்எஸ்சில என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். சிசிஎல்னா என்னன்னா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் சொல்லுவோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ண எல்லாரும், அதாவது நீங்க எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இந்த சிசிஎல் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதாவது எஸ்எஸ்சியில் இருக்கிற ஹை லெவல் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிசிஎல் தான். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ் அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா ஆப்சென்ட் தான் இருப்பாங்க. அதாவது பிரசன்ட் அதிகமாவே இருக்காது. ஸோ அதனால இனி வரப்போற இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எழுதுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இதுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் தான். ஓகேங்களா? அதனால நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்ல ஈஸியா கிளியர் பண்ணலாம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், நாட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி, டெட், ஸோ அதே மாதிரி பிசி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் தெரியும். ஓகேங்களா? அதுவும் நீங்க எழுதலாம். சைமல்டேனியஸா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. அதே மாதிரி இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 to 27. அதாவது ஒரு சில போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 to 27 குள்ளே இருக்கு. ஒரு சில போஸ்ட் வந்து 20 to 30 இயர்ஸ்ல இருக்கு. சம் போஸ்டிங் வந்து 20 to 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. அதாவது எல்லாமே சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் என்னன்னா மினிமம் 18 இயர்ஸோ மேக்ஸிமம் 32 இயர்ஸ் இருந்தாலே இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஓகேங்களா? அந்த ஏஜ் லிமிட் குள்ள இருக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அப்ப நீங்க ஒரு क्वेश्चंस வந்து கேட்கலாம், என்னன்னா அப்ப என்னோட ஏஜ் வந்து 32, அப்ப நான் 32 இயர்ஸ் இதுக்கு அப்புறம் என்னால எழுத முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்த ஏஜ் லிமிட் என்னங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றது. இதுக்கப்புறம் என்னன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா என்னன்னா இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன அந்த கம்யூனிட்டிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுவோம். ஆனா இதெல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ள தான் அப்ளிகபிள். சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிசி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எல்லாமே அங்கெல்லாம் என்னது அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி மட்டும்தான். என்னென்ன கேட்டகரினா ஒன் இஸ் ஓபிசி, another one is SC, ST,
தேர்ட் ஒன் இஸ் ஜெனரல். ஓகேங்களா? இந்த மாதிரி மூணு கேட்டகரி மட்டும் தான் இதுக்குள்ள வரும். ஓகேங்களா? சோ அப்ப ஓபிசினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பிசியா இருக்கேன் அப்படின்னா நான் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுதுனா நான் வந்து ஓபிசி தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்ல எம்பிசியா இருக்கு பிசி எம்பிசி இவங்க எல்லாமே எதுக்குள்ள வந்துருவாங்கன்னா அந்த ஓபிசிக்குள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓகே அவங்க நார்மலா அதே கேட்டகரிக்குள்ள தான் இருக்கும். சென்ட்ரல்ங்கிறது என்னன்னா இங்க நம்ம ஓசி கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாமே இங்க வந்துருவாங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஓபிசி கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அப்ப இதுல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ் சோ அத எஸ்எஸ்சி எக்ஸாம் கிடையாது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஓபிசினா +3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு எக்ஸாம் கூடயும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கூட ஓபிசி ஆல 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கங்க, எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஓசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓபிசி குள்ள வர மாட்டீங்க. உங்களோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? இங்க என்ன மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதுதான் உங்களோட ஏஜ் லிமிட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சரி, இப்போ நான் ஓபிசி நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்பிசி தான் எனக்கு ஓபிசி வேண்டாம் நான் ஜெனரலே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா ஜெனரல்ல யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? ஜெனரல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க இப்போ ஓபிசி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓபிசிலே 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு கிரீமி லேயர்னு சொல்லுவோம், அடுத்த ஒன்னு நான் கிரீமி லேயர்னு சொல்லுவோம். இதுல வந்து ஓபிசில நீங்க நான் கிரீமி லேயர் தான் வந்து சர்டிபிகேட் வந்து வாங்கணும். நீங்க ஓபிசின்னு கொடுத்துட்டீங்க, ஆனா எக்ஸாம் அவங்களோட அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்க ஓபிசில கிரீமி லேயர் சர்டிபிகேட் கொண்டு போனீங்கன்னா அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிஜெக்ட் ஆயிருவீங்க. ஓகேங்களா? நீங்க அந்த கம்யூனல் கேட்டகரிக்குள்ள வர மாட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சோ ரிஜெக்ட் ஆயிருவீங்க. ஏன்னா ஓபிசில நான் கிரீமி லேயர் தான் வாங்கணும். ஓகேங்களா? சோ நான் கிரீமி லேயர் மட்டும் தான் ஓபிசில எலிஜிபிள். அதனால ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆயிருவீங்க? ரிஜெக்ட் ஆயிருவீங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வாங்குற அந்த சர்டிபிகேட் இருந்தாலும் ஓகே தான். சம்டைம்ஸ் ஒரு சில போஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? சரி, என்னால ஓபிசி சர்டிபிகேட் வாங்க முடியுமா? நான் பிசி இல்ல எம்பிசிக்குள்ள வரேன், என்னால ஓபிசி சர்டிபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க வாங்கிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிபிகேட் இதெல்லாம் இருந்தா போதும். வித்தின் 10 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ல என்ன ரூல் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க எக்ஸாம் அந்த அப்ளை பண்ண டேட் இருக்குல லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது மட்டும் அந்த ஓபிசி சர்டிபிகேட் கொண்டு போனா போதும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ ஒரு சில எக்ஸாம்ல என்னன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த எக்ஸாம் டேட் முடிய போகும்போதே நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது முடிஞ்ச முடிஞ்ச ஒரு 20 டேஸ்க்குள்ள நீங்க வாங்கினாலும் பரவாயில்ல, நான் அந்த சர்டிபிகேட் என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? அதனால என்னன்னா நீங்க இமிடியேட்டா இந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வந்து 1 இயர் தான் வேலிடிட்டி. அதாவது நீங்க என்னதான் இப்போ வாங்கினாலும் இந்த இயர் ஃபினான்சியல் இயர் முடிஞ்சிருச்சுன்னா அதோட வேலிடிட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். நீங்க ஃபினான்சியல் இயர் முடிய போற மந்த்ல போய் வாங்குறீங்க அப்படின்னாலும் 1 இயர் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ ஃபினான்சியல் இயர் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மந்த் எண்ட் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்டிபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ அதுதான், அதாவது என்னன்னா 1 இயர் தான் வேலிடிட்டி. அதாவது 1 இயர்ங்கிறது ஃபினான்சியல் இயர். இப்போ இந்த நான் டிசம்பர் மந்த் வாங்குறேன்னா நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த இயரோட ஃபினான்சியல் இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் வருமா? ஸோ அந்த ஃபினான்சியல் இயரோட அது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். அதனால எவ்ரி 1 இயர் நீங்க வந்து ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். ஓபிசி எகைன் அண்ட் எகைன் நீங்க புதுசா வாங்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவீங்க. இல்லைன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரிக்குள்ள தான் நீங்க வருவீங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும்? சர்டிபிகேட் வந்து இது ஓபிசிக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நீட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஏஜ் லிமிட். ஸோ அதே மாதிரி இதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதான் நான் ஜெனரலா நான் ஓபிசி எஸ்சி எஸ்டி மட்டும் சொல்றேன். இதுக்கப்புறம் நிறைய கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாமே நீங்க டீட்டெயிலா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லா வந்து டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு ஜெனரலா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 2 to 3 இயர்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி,
இப்போ இந்த சிசிஎல் எக்ஸாம்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ டிசம்பர் 1ல இருந்து 13 வரைக்கும் இதோட எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் வந்து முடிஞ்சு எக்ஸாமே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிசம்பர் 1 to 13 வந்து எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதனால இனி நெக்ஸ்ட் வர சிசிஎல் வந்து அடுத்து வர இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே அடுத்த சிசிஎலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னா 2 லெவல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமா 2 லெவல் இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 லெவல் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 4 லெவல் இருந்தது. ஸோ இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இமிடியேட்டா வந்து இந்த அடுத்த எலெக்ஷனுக்குள்ள வந்து நிறைய வந்து வேகன்சி ஃபில் பண்ணுங்கிறதுக்காக இமிடியேட்டா வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக 4 லெவலா டிக்ரீஸ் பண்ணி 2 லெவலா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 2 லெவல் தான். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிசிஎல் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 4 லெவல் இருக்கும். அது அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிடும். ஆனா இப்போ 2 லெவல்ஸ் அது இல்லாம ப்ராசஸ் எல்லாம் ஸ்பீடா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னதுனால அதை 2 லெவல் ஆக்கிட்டு கொஞ்சம் என்னது ப்ராசஸ்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இதுல இருந்துச்சு. இப்போ டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 லெவல் அந்த 2 லெவல் என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து அடுத்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன எக்ஸாம்னா சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஹெச்எஸ்எல்னா என்னன்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 12th. அதாவது 12th கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். சரி, இப்போ ஒரு டவுட் வரும். என்னன்னா நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அப்ப நான் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் இது 12th. ஓகேங்களா? அதாவது 12th படிச்சவங்க எழுதலாம், டிகிரி படிச்சவங்க எழுதலாம். அது வந்து என்னன்னா நீங்க அதுக்கு மேல என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனா மினிமமா இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ இதோட ஏஜ் லிமிட் என்ன? 18 to 27 இயர்ஸ். சப்போஸ் நீங்க ஓபிசியா இருந்தா பிளஸ் 3 இயர்ஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். இல்ல எஸ்சி எஸ்டி குள்ள வரீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். அதான் ஏஜ் ரிலாக்சேஷன்ங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சரி, இதோட எக்ஸாம் டேட் எப்பனா? சோ இதோட எக்ஸாம் டேட் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து February to March 2023 ல வந்து இதோட எக்ஸாமினேஷன் டேட் வர போகுது. அதே மாதிரி இதோட நோட்டிபிகேஷன் டேட் எப்போ வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 6th அன்னைக்கு வந்து இதோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நவம்பர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ டிசம்பர் 6th அன்னைக்கு சிஹெச்எஸ்எல்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடும். இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் தான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணிடலாம், உடனே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அடுத்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு வீடியோக்குள்ள நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸாம் பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து இன்ஸ்டிடியூட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சோ ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3 லெவல்ஸ் இருந்தது. இப்ப அதாவது சிசிஎல்ஏ 4 லெவல்ல 2 லெவலா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கேயும் கம்மி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 3 லெவல்ல இங்கேயும் 2 லெவலா கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இங்க லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்னன்னு சொல்லி நான் மார்க் பண்றேன். ஓகேங்களா? சரி, அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா MTS அப்படின்னு சொல்லுவோம். MTSனா என்னன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் 10th கம்ப்ளீட் பண்ணவங்க எழுதலாம். இதோட ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு சம் போஸ்ட்டுக்கு 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. சம் போஸ்ட்டுக்கு வந்து 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப மேக்ஸிமம் ஏஜ் அதாவது மினிமம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் எவ்வளவு 27. சோ 18 to 27 இயர்ஸ்க்குள்ள இது எழுதலாம். இதே ஏஜ் ரிலாக்சேஷனோட பார்த்தோம்னா ஓபிசினா 30 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 32 இயர்ஸ் வரைக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு எவ்வளோ சோ 28க்கு 28 இருக்கும். சோ எஸ்சி எஸ்டினா 30 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இதோட ஏஜ் லிமிட். சோ இதோட எக்ஸாம் வந்து எப்போ வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு மே 2023. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர்ல ஏப்ரல் டு மேல தான் இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஜனவரி மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த்ல அதாவது ஜனவரி மந்த்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு மேல வந்து இதோட எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 லெவல் இருக்கும். ஓகேங்களா? சோ 2 லெவல் இருக்கும். ஆல்ரெடி இப்ப சிசிஎல்ஏ டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை ரிமூவ் பண்ணதுனால இதுலயும் பேப்பரை ரிமூவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல ஒரு லெவல் இருக்கிறது தான் சான்சஸ் இருக்கு. சோ அதனால தான் இங்க என்ன எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. அதாவது என்னன்னா இப்ப இந்த 2 நோட்டிபிகேஷன் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. சிஹெச்எஸ்எல் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டயர் 1 இருக்கும். டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய போஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால கண்டிப்பா டைப்பிங் டெஸ்ட்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
MDS வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 2 level of examination இருந்தது, டயர் 1 and descriptive paper. இப்போ descriptive paper CC-ல ரிமூவ் பண்ணதுனால MDS-ல ரிமூவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இதுல ஒரே ஒரு level of examination மட்டும் தான் இருக்கு. இது சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணலாம். அப்படியே இதே ஓல்டு ப்ராசஸே கம்ப்ளீட் அவங்க வந்து கண்டினியூ பண்ணாலும் அது என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன்ல 2 லெவல் இருக்கும். டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல வந்து அது என்னன்னா குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான், அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் கிடையாது. அதனால வந்து ஆல்ரெடி இது வந்து சிங்கிள் பேப்பர் மட்டும்தான். டயர் 1ல நீங்க வாங்குற மார்க் பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இது சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். MTSலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் CHSம் சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். CCல மட்டும் தான் அந்த 2 லெவல் இருக்கு. 2 லெவல்மே என்னது, நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனா தான் எழுதணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 4th எக்ஸாம் வந்து GD ன்னு சொல்றோம். அதாவது GD கான்ஸ்டபிள் சொல்லுவோம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இப்பதான் ரீசன்ட்டா தான் க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. இதுக்கான ஏஜ் லிமிட் 18 to 23 இயர்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். சோ இதோட எக்ஸாமினேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா Jan 10 to February 2 2023. சோ இந்த டைம் கேப்ல வந்து இதோட எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது Jan 10th அன்னைக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் டயர் 1, அதுக்கு அப்புறம் டயர் 2. டயர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவோம். அது நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 எக்ஸாம்ஸ் தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ற எக்ஸாம்ஸ். அதனால அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த 4 எக்ஸாம் பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸாம் இருக்கு ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எக்ஸாம் பேட்டர்னை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து 5th எக்ஸாம் CPO அப்படின்னு சொல்லுவோம். அதாவது CPO னா என்னன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், SA எக்ஸாம். இது வந்து என்னன்னா கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஓகேங்களா? சோ கான்ஸ்டபிளுக்காக எழுதுற GD. CPO னா என்னன்னா SA எக்ஸாம் தான் இந்த இடத்துல CPO SSC CPO அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனி டிகிரி. சோ எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களும் எழுதலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் 20 to 25 இயர்ஸ். சோ அப்பர் ஏஜ் லிமிட் 25, அதுக்கு அப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. சோ இந்த இயர்க்கான உங்களுக்கு CPO எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்த again வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க ஆனுவல் காலண்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனாதான் தெரியும் நெக்ஸ்ட் இயர் 2023ல எப்ப எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு. சரி, இதுல லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னா 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. நீங்க 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுல எழுதணும். ஃபர்ஸ்ட் டயர் 1 எழுதுவீங்க, தென் டயர் 2. டயர் 2 வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கும். 200 क्वेश्चन இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் எழுதுவீங்க. டயர் 3 வந்து பிசிக்கல் அதாவது PET ன்னு சொல்லுவோம், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இத CPO எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் 6th ஒன் செலக்ஷன் போஸ்ட். இந்த செலக்ஷன் போஸ்ட்ங்கிறது என்னன்னா வேரியஸ் டிபார்ட்மென்ட் கீழ இருக்கிற ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஃபீல்டுக்கு வந்து ஜெனரலா எடுக்கிறதா அந்த செலக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து 10th குவாலிஃபிகேஷன் உள்ளது இருக்கு, 12th இருக்கு, டிகிரி இருக்கு. அதாவது என்னன்னா இங்க தனித்தனி செப்பரேட்டா எழுதணுமா, இதெல்லாம் பர்టిక్యులர் போஸ்ட் சொல்லிருப்பாங்க. அது தவிர ரிமைனிங் இருக்கிற போஸ்ட்லாம் அந்த செலக்ஷன் போஸ்ட் கீழ தான் அவங்க வந்து எடுப்பாங்க. சோ அதனால 10th இருக்கும், 12th இருக்கும், டிகிரி லெவல் இருக்கும். அதான் மினிமம் ஏஜ் லிமிட் 8, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் குள்ள இருக்கும். அதான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆல்ரெடி நம்ம 10th னா என்னது இங்க MTS பாத்துக்கோங்க. இதோட ஏஜ் லிமிட் என்னவோ அதான் 10th லெவலுக்கு இருக்கும். 12th னா CHSL பாத்துக்கோங்க ஏஜ் லிமிட். டிகிரினா என்னது CCL பாத்துக்கோங்க. ஆனா CCL அப்பர் ஏஜ் லிமிட் 32 இருக்கும் சம் போஸ்ட்டுக்கு. ஆனா இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு 30 வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா? இதோட லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். சோ அந்த 2 லெவல்ஸ்மே நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதோட எக்ஸாம் டேட்ஸ் வந்து இது உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகல. சோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆனுவல் காலண்டர் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் எப்ப அப்படிங்கிறது தெரியும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து டிகிரி. சோ எனி டிகிரின்னு கிடையாது. ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயும் நீங்க என்னென்ன டிகிரி பர்టిక్యులர் டிகிரி படிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாமே எழுதலாம். மேக்ஸிமம் என்னன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இந்த JEE எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இதுல IT குள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப MCA முடிச்சவங்க MSc முடிச்சவங்க கூட எழுதலாம். IT டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருந்துச்சுன்னா. அதர்வைஸ் ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதுறது. இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் குள்ள இருக்கு. 18 to 32 இயர்ஸ் குள்ள இதோட
ஏஜ் லிமிட் வந்து இருக்கு. இதுலயே லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 லெவல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 இருக்கும். அது வந்து டயர் 1ல நீங்க வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுவீங்க. டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா எழுதுவீங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் அந்த மாதிரி வந்து பென் அண்ட் பேப்பர் மோட்ல வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டெனோகிராஃபர். ஸ்டெனோகிராஃபருக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 12th. ஸ்டெனோகிராஃபர்னா என்னன்னா சுருக்கெழுத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது சுருக்கெழுத்துல என்னது டைப் பண்றது. அதான் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து 12th படிச்சவங்களே எழுதலாம். சோ இதுக்கான லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 லெவல்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டயர் 1 இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். அதுக்கப்புறம் டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட் வந்து நடக்கும். அதாவது டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். சோ இதான் வந்து இந்த 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எழுதலாம். ஓகேங்களா? சோ இது மட்டும் கிடையாது. 8 எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது. இத தவிர நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ 15 to 20 எக்ஸாம்ஸ் பக்கம் இந்த எஸ்எஸ்சில இருக்கு. அதுல நீங்க எது வேணாலும் எழுதலாம். இதெல்லாம் மேஜரா எழுதுறதுனால இந்த எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் மட்டும் இதல சொல்லியிருக்கேன். இதுல மெயினா அதிகமா ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 எக்ஸாம்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ். சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சோ நம்ம எழுத வேண்டிய எக்ஸாம்ஸ். அதனால இனி வரப்போற இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போ நம்ம இந்த எக்ஸாம்ஸ் பத்தின எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா, இதுல வந்து மார்க்கிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே டயர் 1 வந்து காமனா தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது சிபிடி 1 ன்னு சொல்லுவோம், சிபிடி ன்னு சொல்லுவோம். சிபிடினா என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். சோ சிபிடி 1 சிபிடி 2 ன்னு சொல்லுவோம். அத டயர் 1 டயர் 2 அப்படிங்கறது சோ another termலயே இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து சோ எல்லா எக்ஸாம்ஸ்மே டயர் 1 சேமா தான் இருக்கும். அதாவது டயர் 1ல இந்த 4 சப்ஜெக்ட் தான் வரும். ஒரு சில எக்ஸாம்ல இப்ப ஸ்டெனோகிராஃபர்லாம் பாத்தீங்கன்னா சோ பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. அதாவது ஆப்டிட்யூட் செக்ஷன் இருக்காது, ரிமைனிங் 3 செக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இதுல ஒன்னு இல்லாம இருக்கும், இல்லனா என்னது இது கூட எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் ஆகாது. ஓகேங்களா? சோ ஏதாவது ஒன்னு இல்லாம இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் தான். மத்த எந்த எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கனாலும் இந்த 4 சப்ஜெக்ட் வந்து காமனா தான் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட் வந்து சேம் இது, அதாவது இந்த 4 சப்ஜெக்ட் தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே காமனா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டயர் 1 வந்து ஆல்ரெடி காமன்னால நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் அதாவது என்ன இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா எஸ்எஸ்சில எல்லா எக்ஸாம்ஸ்மே எழுதிடலாம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கு இதே சிலபஸ் தான். சிலபஸ் படி சேஞ்ச் ஆகுறதே கிடையாது, ஒரே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? சரி, இந்த டயர் 1ல என்னென்ன செக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல வந்து சோ குவாண்டிட்டேட்டிவ் ஆப்டிட்யூட், சோ another one செக்ஷன் 2 வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லுவோம். ஓகேங்களா? செக்ஷன் 3 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், செக்ஷன் 4 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ். இந்த மாதிரி டோட்டலா 4 செக்ஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுல சிசிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் க்கு டயர் 1 வந்து காமனா தான், அதாவது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் क्वेश्चंस அலோகேட் பண்றது மார்க் அலோகேஷன் பண்றது ஒண்ணுதான். ஓகேங்களா? மத்தபடி இந்த எல்லா எக்ஸாம்ஸ் அதாவது இந்த எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், ஜிடி ஆகட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस வந்து வர போகுது. ஓகேங்களா? சோ அதான் என்னன்னா நம்பர் ஆஃப் क्वेश्चंसும் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து என்ன ஆகும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வேரி ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்மே 25 தான். இதே எம்டிஎஸ்ல பாருங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே 25 மார்க்ஸ் தான். ஓகேங்களா? எல்லா செக்ஷன்லயும் 25 क्वेश्चंस கேக்குறாங்க. இதே ஜிடில லாஸ்ட் இயர் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, 25 தான் இருந்தது. இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா லெஸ் பண்ணிட்டாங்க. எல்லா செக்ஷனையும் 5 வந்து டிக்ரீஸ் பண்ணி ஈச் செக்ஷன் 20 கொடுத்துட்டாங்க. அப்ப இனி வரப்போற எம்டிஎஸ்ல கூட அப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்காது. கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. சோ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு என்னங்கிறது சொல்ல முடியும். ஏன்னா அது ரெண்டுமே 10th லெவல் போஸ்ட் தானே. அப்ப இதுலயும் 25 வந்து கம்மி பண்ணதுனால இதுலயும் 20 வர்றதுக்கு வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா எதையுமே நம்ம கன்ஃபார்மா நம்மளே சொல்ல முடியாது. அது எல்லாமே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு வந்து சோ கரெக்ட்டா என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? இந்த சிசிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல ஒவ்வொரு செக்ஷன்லயும் இருக்கிற அந்த ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு क्वेश्चनக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கறாங்க. சோ டோட்டலா 25 क्वेश्चन 50 மார்க்ஸ் வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு क्वेश्चनக்கு 2 மார்க்ஸ். ஆனா இது எம்டிஎஸ் ஜிடில பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चनா 1 மார்க் அப்படினு கொடுக்கறாங்க. அதாவது என்ன ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கறாங்க. ஓகேங்களா? அப்போ ஓவரால் 100 क्वेश्चन ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க்னால 200 மார்க்ஸ். ஆனா டைமிங் பாத்தீங்கன்னா 1 ஹவர். சோ 1 மணி நேரம் தான், 60 மினிட்ஸ் தான் இதோட டைமிங். சோ இந்த எக்ஸாமோட டைமிங். அடுத்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்ல 100 क्वेश्चंस. சோ டோட்டல் 100 மார்க்ஸ். ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க் தான், 100 மார்க்ஸ் தான் எழுதுறீங்க. ஆனா டைமிங் பாத்தீங்கன்னா 1 ஹவர் 30 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர்ஸ் கொடுக்கறாங்க. That means 90 minutes வந்து இந்த இடத்துல கொடுக்கறாங்க. ஓகேங்களா?
இதே ஜிடில பாருங்க 80 கொஸ்டின்ஸ் தான். அப்படி இருந்தாலும் என்ன 1 hour 30 minutes வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலி 90 minutes வந்து உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ வந்து ரீசெண்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ற எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டயர் 1 வந்து எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிசிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல இந்த ஆன்சர் வந்து அட்வான்ஸ்டு மேக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். லைக் என்னன்னா ஜியோமெட்ரில இருந்து 4 क्वेश्चंस கேட்பாங்க, ட்ரிகோனோமெட்ரில 3 क्वेश्चंस கேட்பாங்க, அல்ஜிப்ரால 3 क्वेश्चंस கேட்பாங்க. இந்த மூணு டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதாவது ட்ரிகோனோமெட்ரில உங்களுக்கு 3 क्वेश्चंस கேட்பாங்க, அல்ஜிப்ரால 3 क्वेश्चंस கேட்பாங்க, ஜியோமெட்ரில 4 क्वेश्चंस மட்டும் கேட்பாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 10 क्वेश्चंस ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அட்வான்ஸ்டு மேக்ஸ்ல அதிக நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அதாவது சிசிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல. ஆனா எம்டிஎஸ் அண்ட் ஜிடில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு மேக்ஸ் எது வராது, அப்படி வந்தாலும் 1-2 क्वेश्चंस தான் வரும். எல்லாமே சிம்பிளான மேக்ஸா தான் இருக்கும். அதாவது என்னன்னா இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா எம்டிஎஸ் அண்ட் ஜிடியை கம்பேர் பண்ணா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், டைமிங் கம்மியா இருக்கும். ஏன்னா இது ஹை லெவல் போஸ்ட்னால அப்படி இருக்கும். ஓகேங்களா? இது அதை விட லோ லெவல் போஸ்ட்னால என்னது, அதாவது என்ன கொஸ்டினோட லெவலும் ரொம்ப ஈஸியா இருக்கும், டைமிங் அதிகமா இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணாம எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல எழுதுறீங்கன்னா 1 ஹவர்ல அந்த 100 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க 50 क्वेश्चन தான் போட்டுப்பீங்க, அதுக்குள்ள டைம் வந்து எண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா இதுல கேக்குற லெவல் ஆஃப் क्वेश्चंस எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வர அந்த டிசி क्वेश्चन எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் என்னது மாடரேட் டு டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இருக்கும். அதை நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணலாம். எல்லாமே பிராக்டிஸ் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டோட டாபிக்கை நீங்க தரவா லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் காமனா தான் இருக்கு அந்த சப்ஜெக்ட். அதாவது என்ன ஒவ்வொரு செக்ஷனும் காமனா தான் இருக்கு, நம்பர் ஆஃப் क्वेश्चंसुம் சேமா தான் இருக்கு, டைமிங்ல கொஞ்சம் வேரி ஆகுது. அதே மாதிரி என்னது நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த மார்க்ஸ்ல வேரி ஆகுது, அவ்வளவுதான். சோ இது ஃபுல்லாவே என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். நீங்க ஆன்லைன்ல தான் எழுத போறீங்க. நோ செக்ஷனல் டைமிங் அண்ட் கட் ஆஃப். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு இவ்வளவு டைமிங் இருக்கும், இவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ண மாட்டாங்க. இது ஓவராலா தான் மார்க் பார்ப்பாங்க. அதே மாதிரி டைமிங் கிடையாது. நீங்க எந்த செக்ஷன் வேணா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ செக்ஷன் எப்படி தான் எப்பவுமே எஸ்எஸ்சில எப்படி ஓபன் ஆகுனா ஃபர்ஸ்ட் ரீசனிங் இருக்கும், செகண்ட் குவான்ட்ஸ் இருக்கும், தேர்ட் ஒன் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், ஃபோர்த் ஒன் இங்கிலீஷ் இருக்கும். இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஷஃபிள் ஆகி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். அதுல நீங்க எந்த செக்ஷன் வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நீங்க ரீசனிங் தான் ஃபர்ஸ்ட் எழுதணுமா எழுதிக்கலாம், சோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? சோ எந்த செக்ஷன் வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது செக்ஷனல் டைமிங் இதுல கிடையாது. அதே மாதிரி செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. இந்த செக்ஷன் இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் ஜெனரல் அவேர்னஸ் எழுதவே இல்லை. ஓகேங்களா? நான் இந்த ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன் எழுதும்போது எனக்கு டைமிங் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த 3லயே நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அந்த 3 செக்ஷன்லயே நீங்க நல்ல மார்க் வாங்குனீங்கன்னா கூட என்னது பாஸ் பண்ற கூட சான்ஸ் இருக்கும். அதுக்காக இந்த செக்ஷன் அப்படியே விட்டுறணும், ஒரு சில செக்ஷனா தெரியலன்னா அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொல்ல வரல. எல்லா செக்ஷனுமே ஈக்குவலா நீங்க டைம் வந்து அலோகேட் பண்ணி எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண தான் பார்க்கணும். ஓகேங்களா? சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங் என்னன்னா 1/4 வந்து எப்பவுமே நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கா இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா 4 क्वेश्चन தப்பானா ஒரு क्वेश्चनக்கான மார்க் வந்து போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிசிஎல் அண்ட் சிஹெச்எஸ்ல எவ்வளவு ஒரு क्वेश्चन வந்து தப்பாச்சுனா மைனஸ் பண்ணுவாங்கன்னா 0.5. ஏன்னா ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க்கா, அப்ப 1/4. சோ 2/4 னா எவ்வளவு வரும் 0.5. இங்கலாம் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் அண்ட் ஜிடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चनக்கு 0.25. ஓகேங்களா? இங்க 0.25 மைனஸ் பண்ணுவாங்க, இங்க 0.5 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது 4 क्वेश्चन தப்பானா ஒரு क्वेश्चनக்கான மார்க்க வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்ப உடனே எப்படி திங்க் பண்ணிர கூடாது, 4 क्वेश्चन தப்பானா ஒரு क्वेश्चनக்கான மார்க் தான போகுது, அப்ப நான் நிறைய அட்டெண்ட் பண்ணிட்டா எனக்கு ஒரு 4 क्वेश्चन தப்பானது ஒரு क्वेश्चनக்கான மைனஸ் போகுது, நிறைய நீங்க வந்து என்னது தெரியாத கூட அட்டெண்ட் பண்ணிர கூடாது. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா நெகட்டிவ்லயே பாதி மார்க் போயிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல என்னன்னா அக்யூரசி வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் ஸ்ட்ராங்கா அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குனால ஃபுல்லா நீங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அதை அட்டெண்ட் பண்ணணும். இல்லனா பெஸ்ட் என்ன பண்ணிரணும், அதை அட்டெண்ட் பண்ணாம விட்டுறணும். அதாவது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चनக்கு வந்து மூவ் பண்ணிரணும். ஓகேங்களா? சோ இதான் இந்த இடத்துல மெயினா நீங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அதுக்கு அப்புறம் இப்ப சிசிஎல்ல இந்த டயர் 1ங்கிறது என்னன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் என்னன்னா சிசிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே டயர் 1ல இருந்து லாஸ்ட் டயர் வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நீங்க வாங்குன ஸ்கோரை வச்சு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா இந்த இயர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா சிசிஎல் எக்ஸாம்ல டயர் 1 வந்து குவாலிஃபையிங் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? டயர் 1 சோ டயர் 1ங்கிறது என்னன்னா
குவாலிஃபை ஆகி டயர் 2 போறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நீங்க டயர் 1ல டயர் 1ல வாங்குற மார்க்கை நெக்ஸ்ட் டயருக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. டயர் 1ஓட மார்க் அதோட வந்து என்ன ஆயிடுச்சு, எண்ட் ஆயிடுச்சு. டயர் 2ல என்னது, நீங்க வந்து டயர் 2ல வாங்குற மார்க் வச்சு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட், அதாவது அந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத கட் ஆஃப் டிசைட் பண்றதுக்கு வந்து அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து வேலைங்கிறது வந்து இப்போ இந்த இயர்ல வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. அப்ப அதே மாதிரி தான் சிஹெச்எஸ்லயும் அதே மாதிரி வர சான்ஸ் இருக்கு. ஆனா சிஹெச்எஸ்ல ஆல்ரெடி ஒரு டயர் தான் இருந்தது. அப்ப இப்போ ஒரு டயர்னால அந்த டயர் 1 மார்க் கண்டிப்பா வந்து அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். எம்டிஎஸ்லயே அதே மாதிரி தான், ஜிடிலயே அதே மாதிரி தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது சிங்கிள் டயர் உள்ள எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒரே ஒன்று தான் இருக்கும். சிசில மட்டும் தான் CPD1 அண்ட் CPD2 ரெண்டு CPD இருக்கு. அதனால CPD1ல குவாலிஃபைங் ஆக்கிட்டாங்க. CPD2ல வாங்குற மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கறத இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிசில எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னால ஈஸியா பாஸ் பண்ண முடியுமா? ஸோ நான் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி செக்ஷன்லாம் என்னால் ஈஸியாக பண்ண முடியுமான்னு கேட்டால், இங்கே இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக் கிராமர் மட்டும்தான். அந்த பேசிக் கிராமர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்களா ஒரு பர்டிகுலர் டைமிங் அலோகேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, எடுத்த உடனே இப்போ ரீசனிங் அட்டென்ட் பண்ண போறீங்களா, ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான், மேக்ஸிமமே 20 மினிட்ஸ் தான், அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்லாம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள என்னது ரெண்டையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு 25 மினிட்ஸ் வந்து என்னது குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து நீங்க அலோகேட் பண்ணணும். ஓகேவா, இது நான் சொல்றது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. சோ ஒரு சில பேர் என்னன்னா இனி ரீசனிங்க 15 மினிட்ஸ்க்குள்ள கூட கம்ப்ளீட் பண்றவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க என்னது 5 மினிட்ஸ் இங்க சேர்த்து எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு எது, அதாவது உங்களோட மெத்தட் எப்படி இருக்குமோ அதுபடி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்ற மெத்தட் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்காக இதை விட தாண்டி டைம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்படி நாங்கள் சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ எதனால இந்த மாதிரி டைமிங்லாம் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்லேயே 40 மினிட்ஸ் போட்டிங்கன்னா அப்புறம் மீதி இருக்கிற டைமிங்ல என்ன பண்ண முடியாது, மற்ற செக்ஷன்லாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், உங்களுக்கு எந்தெந்த டைம்ல எவ்வளோ டைம் அலோகேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க டைம் அலோகேட் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் இதை விட எக்ஸீட் ஆகிற மாதிரி நீங்க எப்பவுமே டைமிங் வந்து செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு ரெகுலரா ஆன்லைன் டெஸ்ட், நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு. ஓகேங்களா, நீங்க ப்ராப்பரா டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. டயர் 1ல கட் ஆஃப்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா சிசில டயர் 1ஓட கட் ஆஃப் மினிமம் கட் ஆஃப் வந்து 117 வந்தது. ஸோ இந்த இயர் அந்த ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கிற சான்ஸ் இருக்கு. அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ 110 அந்த ரேஞ்சஸ்க்குள்ள 110 பிளஸ் போட்டவங்களுக்கு இந்த இயர்ல என்னது சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும். அதே மாதிரி எம்டிஎஸ்ல ஒரு 130 பிளஸ் 140 பிளஸ் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்ம் என்னது உங்களுக்கு அடுத்து அந்த டயர் 1 கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க 150 160 வாங்கிட்டீங்கன்னா 200க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் எம்டிஎஸ், இதுக்கு முன்னாடி 2 டயர் இருக்கறனால டயர் 1ல 70 பிளஸ் வாங்குனாவே டயர் 2 போயிடலாம். ஆனா 70 பிளஸ் வாங்குனாலும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரணும்னா நீங்க 80 பிளஸ் 100க்கு 80 பிளஸ் வாங்குனீங்கன்னா கன்ஃபார்ம் என்ன பண்ணிடலாம், நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 100க்கு என்னால 80 பிளஸ் வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்க முடியும். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான எக்ஸாம் தான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டைமிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களால என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஜிடி கான்ஸ்டபிளோட கொஸ்டின்ஸும் ரொம்ப என்னது எம்டிஎஸ் ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ரெண்டுமே என்னது 10th குவாலிஃபிகேஷன் உள்ளதான். ஈஸியா என்ன பண்ணலாம், இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 120 பிளஸ் ஆர் 130 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க சிசிஎல ஈஸியா டயர் 2க்கு மூவ் பண்ணிடலாம். ஒரு 140 பிளஸ் ஆர் 150 பிளஸ் எடுத்தீங்கன்னா எம்டிஎஸ் சிஹெச்எஸ்க்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா என்னோட இது பாத்தீங்கன்னா ஒரு 160 பிளஸ் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு என்னது போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது எம்டிஎஸ்ல ஒரு 80 பிளஸ் ஆக நீங்க வாங்கணும். ஜிடில ரொம்ப லோ கட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு அப்படிதான் கூப்பிடுவாங்க.
பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக தான் வைப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிசிக்கல் டெஸ்ட் போனீங்கன்னா அது ரெண்டு லெவலில் நடக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே உங்களுக்கு ரன்னிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எப்படி இருக்கும் அந்த பிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த டயர் 1ஓட பேட்டர்ன். எல்லா எக்ஸாமும் காமனான பேட்டர்ன் தான். இந்த டயர் 1க்கு சேம் சப்ஜெக்ட், அதாவது சேம் செக்ஷன் தான் இருக்கும். சேம் இதே மாதிரி தான் படிப்பீங்க. லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். இங்கே கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கும், இங்கே ரெண்டு ஈஸி லெவலில் இருக்கும். அவ்வளோதான். லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. ஓகேவா? அடுத்தது சிசியில் இப்போ டயர் 1 கிளியர் பண்ணிட்டார், ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டயர் 2க்கு மூவ் பண்ணிடுவீங்க. இப்போ டயர் 2ஓட பேட்டர்ன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க? ப்ரீவியஸ் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ குவான்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். ஸோ பேப்பர் 1 வந்து அந்த குவான்ட்ஸில் 100 கொஷின் 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. அதே மாதிரி பேப்பர் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜ் 200 கொஷின் 200 மார்க் எழுதுவீங்க. ஆனால் இந்த இயரில் பேப்பரை என்டையராக சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. டயர் 1ல படிச்சு இதே 4 சப்ஜெக்ட் தான் மறுபடியும் டயர் 2ல எழுத போறீங்க. அதை 3 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. செக்ஷன் 1ல என்னன்னா, ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு செக்ஷன் எழுதுவீங்க. ஈச் 30 கொஷின்ஸ் எழுதுவீங்க. இங்கே ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கா, டயர் 2ல ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸ். ஓகேங்களா? டயர் 2ல ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 30னா டோட்டல் எவ்வளோ? 60 கொஸ்டின். 60 × 3 180 மார்க்கு பேப்பர் 1 எழுதுவீங்க. அதாவது செக்ஷன் 1 எழுதுவீங்க. அடுத்து செக்ஷன் 2. ஓகேங்களா? இது வந்து டோட்டலாக வந்து 60 கொஸ்டின் 1 ஹவர் டைம் இருக்கும். அடுத்து செக்ஷன் 2 வரீங்க. செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் எழுத போறீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 45 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. இதுல 45 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்ப எவ்வளோ? 60 70 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். 7 × 3 210. இங்க எவ்வளவு எழுதுறீங்க? குவான்ட்ஸ்ல 30, ரீசனிங்ல 30. 30 + 30 so 60 60 × 3 180. அப்ப டோட்டல் எவ்வளவு மார்க்ஸ் எழுத போறீங்கன்னா டயர் 2 180 + 210. ஓகேங்களா? 180 அதான் செக்ஷன் 1 வந்து 180 மார்க் எழுதுறீங்க. செக்ஷன் 2 210 மார்க் எழுதுறீங்க. ஃபைனலி உங்களோட மார்க் என்னன்னா 390. இந்த 390க்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 390க்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து இதுல இன்னொரு எக்ஸாம் இருக்கும். செக்ஷன் 3ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல வந்து அது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த டெஸ்ட் நடக்கும். 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 20 கொஸ்டின், ஸோ 15 மினிட்ஸ் நடக்கும். அதில் வந்து பாஸ் மார்க் வச்சிருப்பாங்க. அந்த குவாலிஃபைங் மார்க் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். மற்றபடி அதை வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அது முடிஞ்ச உடனே 10 மினிட்ஸ், அதான் சாரி 15 மினிட்ஸ் வந்து டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? 10 மினிட்ஸ் என்ன நடக்கும்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இந்த டைப் அதாவது டிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். இந்த டைப்பிங் டெஸ்ட்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2000 இம்ப்ரெஷன் வந்து டைப் பண்ணணும். 2000 இம்ப்ரெஷன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக டயர் எழுதுற நான் டைப் பண்ணுறேன்னா இது எவ்வளோ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்? 4 லெட்டர்ஸ். அப்போ இது வந்து 4 இம்ப்ரெஷனாக எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி 2000 இம்ப்ரெஷன் வந்து நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அது ஈஸியா நீங்க டைப்பிங் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டைப்பிங்கே வரலனாலும் பரவாயில்ல. டைப்பிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. நீங்க அந்த டைப்பிங் சாஃப்ட்வேர்ல போட்டு அடிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்ல ஈஸியா 1 வீக்லயே என்ன பண்ணிக்க முடியும்? உங்களால கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல. பேசிக்கா தான் கேட்பாங்க. அதை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இந்த 4 சப்ஜெக்ட் தான். பிலிம்ஸ்க்கு இதே தான், மெயின்ஸ்க்கு இதே தான். அதாவது டயர் 1க்கு இதே தான், டயர் 2க்கு இதே 4 சப்ஜெக்ட் தான். நம்பர் ஆஃப் क्वेश्चंस மட்டும் தான் வேரி ஆக போகுது. அதனால டயர் 1 படிக்கும்போது நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா டயர் 2க்கு என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு என்னது இந்த சிசிஎல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் இருக்கு, எம்டிஎஸ் இருக்கு. எல்லாமே என்னது 1 பை 1 நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது எக்ஸாம்ஸ்ல என்ன ஆகும் உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாம்ஸ் பத்தி அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட இன்ஸ்டிடியூட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு என்னங்கிறத நாங்கள் ரிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ இதை ஃபர்தரா இதுல ஏதாவது டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அது எல்லாமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டிடியூட்டோட நம்பரை எடுத்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நீங்க வந்து டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா
எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கோச்சிங்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா. அப்படி ஏதாவது எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து டேரெக்டாக என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி போலீஸ், ஸோ அதில் எஸ்ஐக்கு போயிட்டு இருக்கு, கான்ஸ்டபிளுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இருந்து ஒரு ஃபியூ டாபிக்ஸ் வந்து டெமோ டாபிக் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸில் ஒரு டாபிக், ரீசனிங்கில் ஒரு டாபிக், அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.